கண்டுபிடித்து வருகிறேன். இன்னமும் காணவில்லையே, எங்கு சென்றிருக்கிறான் என்று ஒன்றுமே புரியவில்லையே. என்னடா உரைக்கிறாய்? ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க? இளவரசர் காணல, எங்க இருந்தாலும் தேடி புடிச்சிட்டு வாடான்னு சொன்னீங்க. உங்க வார்த்தை நானும் கேட்டு இருட்டுல போன எஜமா முன்ன வர ஆள் தெரியல, எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. போனேன், இருட்டுல தடமாடிக்கிட்டே போனேன். காட்டு பாங்களா பக்கத்துல சமாதி இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த இடத்த போய் பார்த்தா இளவரசர் அந்த இடத்த காண இல்ல. அப்படியே சுத்தி பார்த்தா எஜமா ஒரு பேய பார்த்துட்டு எஜமா. ஐயா, இது எந்த காலம்? கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்தில் பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன், தரதலை. அந்த பேயை பார்த்து நான் உச்சா கூட போட்டேன். மதியெல்லாம் மூடா, உனக்கு பேய் ஒரு கேடா. நீ எதையோ பார்த்து விட்டு என்னிடத்தில் பொய்ய உரைக்கிறான். இந்த கால் கொடையினத்தில் காட்டினால் நமக்கு கிடைக்காது என்று பொறாமையை சொல்லுவாங்க. அது கிடையாது எஜமா, நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த நாட்டை ஆளணும், நாட்டுல நல்ல பேர் எடுக்கணும். ஆமாங்க, தளபதி கார் கோடுன்னு வாழுங்க, நாட்டு மக்களா உங்களை மாத்தம் தான் சொல்றேன். ஐயா, தளபதியாக இருக்க மாட்டேன், இந்நாட்டுக்கு மன்னனாக போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக அப்பனா நீங்க பார்த்தாவணும். நான் பார்த்து என் மேல நம்பிக்கை இல்லை, மீது நம்பிக்கை இல்லை. சரி வாங்க காட்டுறேன். இவளுடைய பின்னழகு எவ்வளவு அழகென்றால் இவளுடைய முன்னழகு எவ்வளவு அழகாக. ஒரு பிடிவாதக்காரன் ஒரு பொருள் மீது ஆசை வைத்திருக்கான், அந்த பொருளை அடைந்தே திருவோம். இந்த கால்படக உனக்கு நேரம் சரியில்லை, ஒத்த குரல் வச கேள்வி ஒத்த குரல் வசலாம் உடம்புக்கு ஆகாது. யாரும் அழுகுறாங்க, யாரும் அழுகுறாங்க. அதுவே சண்டையா? சண்டை போடுறாங்க எல்லாம் நேரம் சரியில்லையா? அவள் ஏதோ வளர்த்து பழப்புக்காக பாடிக்கொண்டிருக்கிறார். அதை பார்த்து இறக்கினர். அடுத்தவனுக்கு விதியை குறிப்போம் இந்த காட்கொடக. சரி ஐயா, புறப்பட. ஐயமா, நான் பார்த்து போறேன், உங்க முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன். நன்றாக பார். இன்னும் ஒரு கண்ணீர் வடிக்காதே. இந்த கால்கொடகன் நல்ல முறையில் நாட்டை அரசாட்சி செய்வான். புறப்படு. என்ன வணக்கம்? ஐயோ, ஆம்பள மாதிரி இருக்கிறது பாரு. இந்த காட்டு வங்களாரியில் தனிமையில் இருக்கிறாய் பொச்சலையே, யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்? இல்லங்க, யாருக்காக இல்ல.
பிறகு ஏதாவது ஒரு ஆடவர் வருவார் எதிர்பார்த்து கொண்டிருந்த காதலித்து திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கை சந்தோஷமா வாழ. சாபாஷ். என் மனதில் இருப்பதை அப்படியே உரைக்கிறாயே. புரியல. ஓ, நான் ஒன்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்னங்க? என்னுடைய பெயர் தேனு. தேனே. பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர். தேனே, நான் ஒன்று உரைக்கலாம் என்று இருக்கிறேன். சம்மதம் தானா? எப்படி நான் பேசுறீங்க, நீங்க பேசுனீங்கன்னா அங்கங்க ஒரு குறிப்பீசம் போட்டுக்கிறாங்க. தேனே, நான் ஒன்று உரைக்கலாம் என்று இருக்கிறேன். சரி, முதலில் பெண்களுக்கு முக்கியத்துவம். நான் என்ன சொல்லுவேன்? உன் மனதில் எதுவும் தோன்றவில்லையா? இல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. சரி, பார்த்ததில் பிடித்தது உன் முகம், கேட்டதில் பிடித்தது குரல் ஆசை, படித்ததில் பிடித்தது உன் பெயர், ரசித்ததில் பிடித்தது உன் குணம், பழகியதில் பிடித்தது உன் அன்பு, துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவுகள். நீ இருப்பதோ தொலை தூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ என் ஓரத்தில். ஐ லவ் யூ செல்லா. எனக்கு ஆதரிக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு நான் பயமா இருக்கு. ஏன் நீங்க எனக்கு ஆதரிக்கிறீங்க? அப்பா என்னோடப்பா ஐயா. லூசா நானும் கத்துக்கிறேன். செல்லா, ஐ லவ் யூ செல்லா. எனக்கு ஆதரிக்கிறேன்னு சொல்றீங்க. எனக்கு நான் உங்க மேல சந்தேகமா இருக்கு. இந்த கார்கொடகன் மீது உனக்கு சந்தேகம் என்பதே வரக்கூடாது. எனக்கு ஆதரிக்கிறீங்க, நீங்க பாதியில பூடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் தேனே சொல்கிறாய். உண்மையாதான் சொல்றேன். பாதியில் போகவன் அல்ல, மங்களபுரி நாட்டை ஆள பிறந்தவன் இந்த கார்கொடகன். என்னை விட்டுட்டு நீங்க பாதியில பூடுங்க. இந்த கார்கொடகன் உடம்பில் உயிர் இறக்க வரை உன்னை மறக்க மாட்டேன். துன்பத்தை தூரத்தில் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து என்னாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த கார்கொடகன் நினைக்கிறான். ஏனே இன்பமே